வாமா, என்ன வேணும்? மிஸ்ட்ரி கிஃப்ட்னு போட்டிருக்கீங்க. என்ன மிஸ்ட்ரி கிஃப்ட் இது? ஆமாமா, இதுல 2 டைப்பா மிஸ்ட்ரி கிஃப்ட் இருக்கு. சாதாரண ஹெட் பேண்ட், சாதாரண ஸ்மைலி பால், இத போய் மிஸ்ட்ரி கிஃப்ட்ன்றீங்க? பார்க்கிறதுக்கு சாதாரணமா தெரியும், ஆனா இதுல ஒரு மேஜிக் இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? என்ன மேஜிக்? நிஜமா தான் சொல்றேன். இந்த ஹெட் பேண்டை யாருக்கு போடுறியோ அவங்க வாய்ஸ் உனக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த பாலை யாரை அடிக்கிறியோ அவங்க வாய்ஸ் உனக்கு வந்துடும். மத்தவங்க வாய்ஸ் எனக்கு வந்துருமா? நம்புற மாதிரி இல்லையே. வாங்கிட்டு போய் செக் பண்ணி பாரு. நான் சொன்ன மாதிரி வாய்ஸ் மாறாட்டி நீ வாங்கின மாதிரி 2 மடங்கு பணம் தரேன் உனக்கு. 2 மடங்கு பணம் தரேன்றாரு, கான்ஃபிடண்டா வர சொல்றாரு. சரி இதான் பாப்போமே. எவ்வளவு அது? ரெண்டுமே 200 தான். பால் வேணுமா ஹெட் பேண்ட் வேணுமா? பாலை வச்சு யாரையும் அடிக்க முடியாது. ஹெட் பேண்ட்னா ஈஸியா மாட்டிடலாம். ஹெட் பேண்ட் கொடுங்க. எந்த கலர்மா வேணும்? நான் இந்த ரெட் கலர் வாங்கிக்கிறேன். 200 ரூபா கொடுமா. இந்தாங்க. இந்த ஹெட் பேண்டை யார் ஹெட்ல மாட்டினாலும் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்துருமா? ஆமாமா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 1 hour தான் அவங்க வாய்ஸ் உனக்கு இருக்கும். 1 hour இருக்குமா? அதை வச்சு நம்ம எவ்வளவோ கேம் ப்ளே பண்ணிடலாமே. ரோஷினி ஹெட் பேண்டை மாற்றியது யாருக்கு? யார் வாய்ஸ் ரோஷினிக்கு வந்தது? கண்டினியூ. இந்த ஹெட் பேண்ட் யார் தலையில மாட்டினாலும் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்துரும்னு சொன்னாங்க. சரி, அம்மாக்கு மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். அம்மா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கே. என்னடி புதுசா கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்க? கொஞ்சம் குனிங்க. ஹெட் பேண்டை மாட்டியாச்சு. இப்போ எங்க அம்மா வாய்ஸ் வந்திருக்கும். ஏய் வந்துருச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஐடியா. ரோஷினி ஃபோன் பண்ணுது. ஹலோ அக்கா. ஹலோ சனா, நீயா? ஆமா, என் போன்ல சார்ஜ் இல்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் பணம் வேணும். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கவா? 2000 ரூபா தானே? சரி வா, வந்து வாங்கிக்கோ. ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? திருப்பி கேட்காத, கொடுக்க மாட்டேன் சரியா? ஏய், நீ என்னைக்கு திருப்பி கொடுத்துருக்க? வா, வந்து வாங்கிக்கோ வா. நான் கொஞ்சம் வீட்டுல வேலையா இருக்கேன். ரோஷினி அனுப்பிடுறேன். ரோஷினிட்ட கொடுத்துரு. ரோஷினி அனுப்புறியா? சரி அனுப்பு. ஏ, அம்மா வயசுல பேசியாச்சு. இப்போ 2000 ரூபாய் பணம் வாங்க போறோம். பெரியம்மா, அச்சோ, இப்போ நம்மளுக்கு அம்மா வயசுல இருக்கு. பேசினா மாட்டிக்குவோம். அமைதியா போயிட்டு காசு வாங்கிட்டு அமைதியா வந்துடணும். ரோஷினி பணம் வாங்கியதா மாட்டிக்கொண்டதா? வில் கண்டினியூ. ஏய் ரோஷினி, வா. இப்பதான் உங்க அம்மா கால் பண்ணுச்சு, அதுக்குள்ள வந்துட்ட. பதில பேசாம நிக்கிற. இதான் உங்க அம்மா 2000 ரூபாய் பணம் கெட்டுச்சு. கொடுத்துடு. ஏய், டீ குடிச்சிட்டு போ. என்ன பதில பேசாம போறா? என்னாச்சு இவளுக்கு? அம்மா வயசுல பேசி எப்படியோ 2000 ரூபாய் வாங்கியாச்சு. எங்க அம்மா வயசு என்கிட்ட இருக்குன்னா அப்போ என் வயசு யாருக்கு இருக்கும்? என்னவ கிளிப்ப மாட்டி விட்டு வரா? என்னது இது? என் வாய்ஸ் மேல ரோஷினி வாய்ஸ் மாறுது. இந்த கிளிப்பை போட்ட பிறகு எனக்கு ரோஷினி வாய்ஸே வந்துச்சு. ஒருவேளை இந்த கிளிப்பை கழட்டுதா? அப்போ கூட எனக்கு அந்த வாய்ஸ் தான் வருது. ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு ஃபோன் போடணும். ஹலோ அக்கா, நான் சனா பேசுறேன். ஏய் ரோஷினி, நீ தானே பேசுற. உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா? இப்பதானே 2000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். 2000 ரூபாய் காசு வாங்கிட்டு போனாளா? ஏய், நீயே வாங்கிட்டு போயிட்டு நீயே அதிர்ச்சி அடைற. என்ன விளையாடுறியா? ஏய், நான் சொன்னா உனக்கு புரியாது. நான் நேர்ல வந்து சொல்றேன். ஆஃப்டர் சம் டைம். அக்கா, என்னடி இது? ரோஷினி வாய்ஸ்ல பேசுற. மிமிக்ரி எப்ப கத்துக்கிட்ட? மிமிக்ரியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. இந்த பேண்ட் போட்ட பிறகுதான் எனக்கு ரோஷினி வாய்ஸே வந்துச்சு. இந்த பேண்ட் எடுத்து போட்டா உனக்கு ரோஷினி வாய்ஸ் வந்துருச்சா? யார்கிட்ட காது குத்துற? 2 பேர் சேர்ந்து பிராங்க் பண்றீங்களா? உனக்கு சொன்னா புரியாது. மேஜிக் பேண்ட் வேதா தலைக்கு சென்றதும் நடந்தது என்ன? இது வச்சா எனக்கு ரோஷினி வாய்ஸ் வந்துருமா? ஆமா, எனக்கு ரோஷினி வாய்ஸ் வந்துருச்சு. அப்ப ஏன் வாய்ஸ் எங்க போச்சு? உன் வாய்ஸ் எனக்கு வந்துருச்சு. என்னது இது? காமெடியா இருக்கு. ரோஷினி என்ன சொல்லி உன்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா? நீ பேசுற மாதிரி தான் போன்ல பேசி என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போனா. உன்கிட்ட பணம் வாங்கும்போது ஏதாச்சும் பேசினாளா? அவ பேசவே இல்ல. அவ வாய் மட்டும் உம்முன்னு தான் இருந்தா. அப்ப ஏன் வாய்ஸ் அவகிட்ட போயிருக்கும். பேசினா மாட்டிக்கணும்னு அவ ஐடியா பண்ணி தான் அமைதியா இருந்திருக்கா. இப்ப நாம ஐடியா பண்ணுவோம். என்ன ஐடியா பண்ண போற? என்ன ஐடியா பண்ணலாம்? என் வாய்ஸ்ல பேசி அவ உன்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போனா. இப்போ உன் வாய்ஸ் என்கிட்ட இருக்கு. உன் வாய்ஸ்ல பேசி அவளை வர வைக்கிறேன் பாரு. ஏய், ஏன் போன்ல பேசு. ஆமால. என்ன பெரியம்மா ஃபோன் பண்றாங்க? ஐயோ, அவங்க கொடுத்த காசு வேற நான் செலவு பண்ணிட்டேனே. இப்போ எங்க அம்மா வயசுல இருக்கு. இப்போ பேசினா மாட்டிக்குவேனே. இப்போ நம்ம பேசாம ஃபோன் மட்டும் ஆன் பண்ணிட்டு என்னன்னு கேட்போம். ஏய் ரோஷினி, உங்க அம்மா திரும்பவும் கால் பண்ணாங்க. 2000 ரூபாய் வேணுமா? வந்து வாங்கிட்டு போ. அவ ஆசையா வருவா. அவட்ட பணம் வாங்கிட்டு அவளை கும்பிட்டு வரட்டும். அம்மா ஃபோன் பண்ணாங்களா? அம்மா வயசே என்கிட்ட தான் இருக்கு. எப்படி அம்மா ஃபோன் பண்ணுவாங்க? விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் அங்க வருவேன்.